அவங்க இருக்கும்போது சிறப்பாக செஞ்சாலும் அவங்க வந்து அந்த டீம் நல்லா தோட்டம் முறைன்னு சொல்கிறாங்க. நெருப்பேசி முன்னாடி தவிர எப்படி ஸ்கூல் பார்க்கலாம் மரம்லாம் எப்படி பெருசாகிடுச்சு சார் 20 அவங்க மரம் நல்லா தோட்டம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. இப்போ நான் மரக்கணி கேட்கலாம் கேட்டு 4,000 கிடைச்சுன்னா கண்டிப்பாக அது மாதிரி சிறப்பாக என்னென்ன பண்ணலாம் இப்படியெல்லாம் அவருடைய காலத்தில் என்ன பண்ணாங்க, இப்போ இருக்கிற காலத்துக்கு மாதிரி என்ன பண்ணுவாங்க கேட்கக்கூடிய அவங்களுக்கு கிடைக்கும். நமது பள்ளியின் முதல் கல்வியை இயக்குனர் மற்றும் நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலகமான திரு பிரான்சியர் அவர்களே மற்றும் இந்த பள்ளியில் இந்த ஆண்டு சிறப்பு முகாமுக்காக வருகை தந்திருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்கள் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். நாட்டு நலப்பணி திட்டம் என்பது ஒரு உள்ளத்திலிருந்து வரக்கூடிய ஒரு எண்ணம் சரியா? எல்லாருக்குமே வராது, உங்களுக்கு வந்துருக்கு. இந்த எண்ணம் இருக்கிறதுனால தான் நீங்க வந்து சேர்ந்துருக்கீங்க சரியா? இப்ப 3 தலைப்புல உங்களுக்கு பேசி போகலாம். இப்போ முதல்ல வந்து நாட்டு நலப்பணி திட்டம் இதை பற்றிய ஒரு சின்ன கருத்து. ஏன்னா நான் எப்பவுமே உங்க சார் கேம்புக்கு வருவது பசங்களுக்கு அதுக்குரிய முன்னாலும் அனுபவம் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் சொல்லிடலாம். உதாரணமா நாட்டு நலப்பணி திட்டம் வந்து 24 செப்டம்பர் 1969 சரிங்களா? இது ஏன் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலை நாடுகள் மேற்கத்திய நாடுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி சர்வீஸ் ஒவ்வொரு குடிமகனும் என்ன பண்ணா ஆர்மி சர்வீஸ் கண்டிப்பா ஒரு வருஷமாச்சு போயாகும். ஆனா அந்த கட்டாயம் நம்ம பண்ண தேவையில்லைங்க எங்க இந்தியாவில். ஏன் அப்படின்னா இங்க நிறைய பேர் இருக்கும், எல்லாத்துக்கும் ஆர்மி சர்வீஸ் கொடுக்கும். அதே நேரம் நாட்டு பெற்றோர் ஒன்று பண்ணணும். அப்ப என்ன பண்ணாங்க, அந்த ஒரு சமயத்துல தான் 1950க்கு அப்புறம் இந்த எண்ணத்தை மேலும் இளைஞர்களுக்கு நாட்டுப்பற்றை நாட்டுக்கு மேல இருக்கிற தேசப்பற்றத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, 2 அமைப்பு உருவாக்குறாங்க. ஒன்று NCC நேஷனல் கேடட் கார்ப்ஸ், இன்னொன்று வந்து NSS. முதல்ல இது வந்து தொடங்கப்பட்டதே வந்து கல்லூரிக்கு தான். பிற்பாடு தான் இது என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்கூல்ஸுக்கு கொண்டு வந்தாங்க. சரி, RKVR ராவ் அப்படிங்கிறவரு எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்கும்போது 24 செப்டம்பர் 1969 தொடங்கப்பட்டுச்சு சரியா? அப்பவே பார்த்தீங்கன்னா 40,000 கல்லூரி மாணவர்கள் இதுல இன்வால்வ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க. 40,000. இப்போ வந்து இந்தியாவுக்குள்ள இருக்கிற எல்லா பல்கலைக்கழகங்களும் இருக்குது, ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ்லயே மோஸ்ட்லி இருக்கு சரியா? இந்த நாட்டு நலப்பணி திட்டத்துல முதல்ல வந்து என்ன சொல்றாங்க, மோட்டோ அப்படின்னு வாட்ச்வேர்ட் குறிக்கோள், நாட் மீ பட் யூ, எனக்காக இல்ல உனக்காக அப்படிங்கிறது வாட்ச்வேர்ட் சரியா? நம்ம இங்க 18 பேர் கூடியிருக்கலாம், 25 பேர் இருக்கலாம் அப்படின்னா எதற்காக? அதுக்காக தான் நாம் பிறருக்கு உதவி செய்யறதுக்காக, பிறர் பணி செய்யறதுக்காக, தேச பணி செய்யறதுக்காக நாட் மீ. அப்போ உங்களோட ஆம் பேட்ச் பார்த்துங்க, அதை பத்தி உங்களுக்கு சொல்லுவோம். இந்த ஆம் பேட்ச் இருக்கு இல்லையா, இதனுடைய சிகப்பு கலர்ல வச்சிருக்காங்க. இந்த சிகப்பு கலருக்கு என்ன அழுத்தம் அவங்க கொடுக்குறாங்க, புரட்சி விடுதலைக்கு ஒரு காமன். ஆனா என்ன சொல்றாங்கன்னா பிளட் கலர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா துடிப்புடன் நாம் செயல்பட வேண்டும். எப்படி செயல்படணும்? துடிப்புடன் செயல்பட வேண்டும். அப்புறம் உங்களுக்கு NSS அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர்ல போட்டுருக்காங்க, நீல கலர். நீல கலருங்கிறது என்ன உணர்ந்து அப்படின்னா ஆகாயத்தில் வானம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மளுடைய சேவை யாருக்கு? இந்தியாவில் இருக்க அனைவருக்கும். NSS இந்தியாவில் தான் தொடங்குச்சு, இந்தியா தான் ஆகுது சரியா? இது யாருடைய காலத்துல? நேரு முன்னாள் பாரத பிரதமர் நேரு காலத்தில் தொடங்கி இந்திரா காந்தி அம்மையார் வந்து பிரதமராக இருக்கிற காலத்துல இனாகிரேட் பண்ணிட்டாங்க சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 69 அப்படிங்கிறது இங்கே 70களில் நம்மள வந்துருச்சு தமிழ்நாட்டில் சரியா? இப்ப இந்த ஒரு அமைப்புக்கு ஒரு சக்கரம் எடுத்திருக்காங்க சரியா? நடுவில் அந்த சக்கரம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, எங்கிருந்து ஐடியா கிடைக்குன்னா சன் டெம்பிள், சூரிய கொனார்க் கோயில் கரெக்ட், அங்கிருந்து எடுக்கப்பட்டது அந்த சக்கரத்துல. அது வந்து ஆக்சுவலா சூரிய பகவானுடைய பேர் தெரியுங்க, அதுல இருந்து எடுக்கக்கூடிய சக்கரம். அப்படின்னா என்ன சொல்றது அப்படின்னா, சூரியன் எப்படி நான் ஸ்டாப்பா வேலை செய்தோ 24/7 நம்ம வந்து பிறர் பணியில் ஈடுபடுவோம். இந்த
என்பதை உணர்த்துவதற்காக சட்டம். சரியா? ஓகே, இதுதான் இதனுடைய காரணம். இப்ப நாட்டு நலப்பண திட்டத்துல நான் இருந்த காலத்துல என்ன செய்யறேன் அப்படின்னு ஒரு சில 5 ஆண்டுகள் நெருப்பரிச்சல் இருந்த 5 ஆண்டுகளும் ஒரு 500 மரக்கன்றுகளை நட்டிருக்கோம். அப்புறம் ஒரு 1000 வந்து முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டம் கொண்டு வந்தாங்க. அப்ப ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்துக்கு 3 அடிக்கு 3 அடிக்கு 3 அடிக்கு 1000 குழிகள் போட்டு, அதே மாதிரி நெருப்பரிச்சல் இருக்கிற கிராமங்கள் சுற்றியுமே மக்கள் வாழ்வு தரம் கணக்கெடுக்கும். அவங்க வாழ்வு தரம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்னென்ன இருக்குது, உதாரணமா 2 வீலர் இருக்குதா, பிரிட்ஜ் இருக்குதா, அதெல்லாம் ஒரு பெரிய பட்டியல் கொடுத்தாங்க. அது ஒரு 1000 குடும்பத்துக்கு நம்ம பசங்க போய் கணக்கெடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு முக்கிய காரணங்கள்லாம் 5 ஆண்டுகள் தொடர்ந்து இருந்தோம். அந்த பாலன் அப்படிங்கிறவர் வந்து அந்த ஊராட்சி மன்றத்தின் பிரசிடென்ட். அவர் என்ன சொன்னார்னா 5 ஆண்டுகள் முடிச்சு போறீங்க, அவங்க பசங்களுக்கு நானே வந்து அரசாங்க முத்திரை கொண்ட ஒரு சர்டிபிகேட் தரேன் கொண்டு நம்ம ஸ்கூல்லேயே கொண்டு வந்துருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய மாணவர்கள் வந்து இப்போ நீங்கள் இந்த கேம்ப்ல முடிச்சோன்னா உங்களுக்கு என்ன சர்டிபிகேட் இருக்கும்? NSS கேம்ப் சர்டிபிகேட். இது A சர்டிபிகேட். அடுத்த கேம்ப் போனீங்கன்னா இது வந்து ஸ்கூல் லெவல், அடுத்தது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு B சர்டிபிகேட், இன்டர் ஸ்டேட் லெவல் அதுக்கு வந்து C சர்டிபிகேட். அப்ப நம்ம வந்து B சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்கிட்டாங்க, C சர்டிபிகேட் போடல. ஆனா அந்த C சர்டிபிகேட் போனவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. என்ன தெரியுமா? C சர்டிபிகேட் கேம்புக்கு போறவங்க இன்டர் ஸ்டேட், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, அந்த ஸ்டேட் அது மாதிரி சர்டிபிகேட் அந்த கேம்புக்கு போனவங்களுக்கு 26 ஜனவரி அப்ப அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இங்க குடியரசு தினவிழாவை கலந்து கொள்வது. அப்ப NSS சார்பாக ஒரு பட்டாலியன் போகும், அதுல அவங்க என்ன சொல்லுவாங்க, NCC ஒரு பட்டாலியன் போகும், உங்களுக்கு தெரியும் அணிவகுப்பு மரியாதை, அதுல NSS ஒரு பட்டாலியன் போகும், அதுல அவங்க இறந்துருக்கும். யாரு C சர்டிபிகேட்ல போய் கேம்ப் முடிச்சு செலக்ட் ஆகும். புரியுதா? இதெல்லாம் வந்து நம்மளுடைய NSS சிறப்பு அம்சம். சரியா? ஓகே, இதுல நிறைய இன்கன்வீனியன்ஸ் இருக்கும். சரியா தூக்கம் வராது, புது இடம், சாப்பாடு சரியில்லாம இருக்கும், நிறைய உடல் உழைப்புகள் இருக்கும், சோர்வா இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம எதுக்காக நினைச்சு கொடுக்கிறோம்? நம்ம நாட்டுக்காக, தேசத்துக்காக, நம்மளால முடிஞ்சது இந்த சமுதாயத்துல செய்யணுங்கிறதுக்காக செய்யும்போது இதெல்லாம் நம்ம மறந்துடும். சரியா? இன்னைக்கு வந்து என்ன தினம்? காந்தி ஜெயந்தின்னு சொல்லும்போது 2 நிகழ்வு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். காந்தியுடைய வாழ்க்கையில் அவர் வந்து எப்பவுமே தன்னை மையமா வச்சு பிறருக்கு போதிக்கிறார். அப்படின்னா முதல்ல எந்த மாற்றத்தையும் தன்னிடம் கொண்டு வருவார், அவர் பிறரிடம் சொல்வார். உதாரணமா காந்தியடிகள் வந்து ஒரு லாயரா எங்க இருக்காரு அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கால. அப்ப சவுத் ஆப்பிரிக்கால இருக்கும்போது கேஸ் கட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, கேஸ் கட்டுல அவர் எழுதுவார். இப்ப எழுதுவார். அதை வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா சரியா புரிஞ்சுக்க முடியல. ஜூனியர் சொல்லுவாங்க, சார் உங்க ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு. ஏன் அப்படின்னா அவர் ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளவு நல்லா இருக்கு. இதெல்லாம் யோசிச்சுட்டே இருந்த காந்தியடிகள் தன்னுடைய சுயசரித்திரத்தை எழுதினாங்கல்ல, த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத், சத்திய சோதனை எழுதுறேன். அதை எழுதுறாரு, எனக்கு என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் சரியா இல்லைதான், ஜூனியர்ஸ்கிட்டே நான் கஷ்டப்பட்டுருக்கிறேன். அப்ப முழுமையான ஒரு எஜுகேஷன், முழுமையான ஒரு கல்வி முறைனா என்ன இருக்கணும்? எல்லாமே கரெக்டா இருக்கணும், ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணும். அப்ப பேட் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் a sign of imperfect education அப்படின்னா, அதாவது அசிங்கமான ஒரு கையெழுத்து குறைவான ஒரு கல்விக்கு என்னது சாட்சி. சரியா? பேட் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் a sign of imperfect education. நம்ம விஷயம் சொல்லிட்டாரா? இன்னொரு முறை ஒரு அம்மா வந்து காந்தியடிகிட்ட ஒரு சின்ன குழந்தையை கூட்டிட்டு போய், இவன் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க, இவன் வந்து எப்ப பார்த்தாலும் இனிமே திருட்டுறான், ஏற்கனவே 2-3 பல்லு சொத்தையா போய் திரும்பிடும், ஆனா கேட்கவே மாட்டேங்கிறான், கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க காந்தி அப்படின்னா. உடனே அந்த அம்மா பார்த்து பயன்படுத்தினா காந்தி சொன்னாங்க, வா ஒரு வாரம் கழிச்சு கூட்டிட்டு வாங்க. நம்ம புரியல. ஆமாமா ஒரு வாரம் கழிச்சு கூட்டிட்டு வாங்க. உடனே நம்ம போயிடுச்சு குழந்தைக்கு. ஒரு வாரம் கழிச்சு சொன்னேன், காந்தி சொன்னாராமா, தம்பி மாதிரி பெரியவங்க சொன்னா கேட்கணும் தம்பி, உனக்கு பல்லு ஏற்கனவே போய் இருந்தாலும் அட்வைஸ் பண்ணி நீ சாப்பிடாத, டாக்டர் பேசணும் கொஞ்சமா சாப்பிடணும் எதுவும் பண்ணாத. உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன டவுட், காந்திஜி கரெக்ட் இதை போன வாரமே சொல்லியிருக்கலாம்ல, ஏன் இந்த வாரம் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா காந்தி சொன்னாருன்னா, நானும் ரெகுலரா ஸ்வீட் சாப்பிடுவேன்,
ஒரு வாரமா நான் ஸ்வீட் சாப்பிட முடியாம இருக்கா, எவ்வளவு கஷ்டம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வாரமா நான் ஸ்வீட் சாப்பிடல. அதனால நான் இப்ப என்ன பண்ணேன், என் கஷ்டம் பையனுடைய கஷ்டம் என்ன எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால இப்போ நானும் அதை ஃபாலோ பண்ணாலும் முடிவு பண்ணிட்டேன். அதனால நான் பையன் அட்வைஸ் பண்ணி தகுதி வந்துச்சுன்னு சொல்லி சொன்னார். அப்ப காந்தியடிகள் எப்படி சொல்றாரு, உலகத்தை மாற்றணும், இந்தியாவை மாற்றணும்னா முதல்ல மாற்றத்தை எங்க கொண்டு வந்து சொன்னாரு, தண்ணீரத்துல இருந்து மாற்றத்தை கொண்டு வந்து. சரி, இன்னொரு சிறப்பு தினம் என்னது, பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவு தினம் இறந்தது. சரியா, காந்தியடிகளுக்கும் காமராஜருக்கும் எவ்வளவு தோற்றம் பாருங்க. இவருடைய பிறந்த நாளைக்கு அவர் இறந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, தென்னிந்திய காந்தி கருப்பு காந்தி போற்றப்பட்டவர் யாரு, காமராஜர். சரியா, காமராஜர் வாழ்க்கையில 2 நிகழ்வு உங்களுக்கு சொல்லுவது. என்ன 2 விஷயம்னா, எப்படி காந்தியடிகள் மாற்றங்களை தன்னிடமிருந்து கொண்டு வரணும்னு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி காமராஜர் என்ன சொல்லுவாருன்னா, எப்பவுமே எளிமையான வாழ்க்கை வாழ்வாரு, ஏழைகளை வந்து ரொம்ப நேசிச்சார். அதுக்கு 2 உதாரணமா விருதுநகர் அவருடைய சொந்த ஊருக்கு ஒரு டேம், ஒரு சாலை, ஒரு பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்டுக்காக நேருஜி வந்திருக்காரு. சரியா, காலையில் 2 பேர் இந்த ப்ராஜெக்டுக்காக போனவங்க இப்படி வந்துட்டு நேருக்கு மனசுல ஒரு சின்ன ஒரு ஆசை என்ன அப்படின்னா, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், காமராஜர் அவருடைய வீட்டுக்கு போயிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் சொல்றாரு, அப்படி கொஞ்சம் வீடு கொடுங்க, நான் வீட்டுக்கு வந்து போகணும்னு ஆசைப்படுறாங்க. அவர் காமராஜர் சொன்னாரு, அவ்வளோ சுகமா இருக்காரு, சௌரியமா இருக்காரு, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கார் கொஞ்சம் தூரம் போகணும்னு நின்றுச்சு. அவர் சொன்னாருமா, ஐயா இன்னும் கார் வராதுங்க, நம்ம நடந்துதான் போகணும் அப்படின்னு. அதனால நான் போகலாம் அப்படின்னு. ஒரு நிமிஷம் இல்லைங்க, நான் போய் எங்க அம்மாவை கூப்பிடுவேன். இல்ல, நம்ம தான் வீட்டுக்கு போறது, எதுக்கு உங்க அம்மாவை கூப்பிட்டு போறீங்க? இல்ல இல்ல, எங்க அம்மா தோட்டத்தில் வேலை செய்யுது. அப்படியா, சரி கூப்பிட்டு வாங்க. நினைச்சாலே அவங்க தோட்டம். அப்படி போயிட்டு நம்ம வந்து காமராஜா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டு பார்த்து, ஏன் இவ்வளோ பேருக்கு வீட்டு வந்திருக்காங்க, ஆள் வச்சு பார்க்கலன்னு. இல்லை, எங்க அம்மா வந்து கூலிக்காக பக்கத்து தோட்டத்துல வேலை செய்யறாங்க. கூலிக்காக பக்கத்து தோட்டமா நேருக்கு எப்படி இருந்தோம், அதனால தாங்கவே முடியல, அப்படியே கண்களை கழுதாங்க. இப்படி ஒரு தாயா, இப்படி ஒரு வீட்டு பார்த்தோம்னா நேருனால சொல்ல வார்த்தைகள் இல்லை, அவ்வளோ ஒரு வேதனையா இருக்காரு. இருந்தாலும் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, இவ்வளோ எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா ஒரு முதலமைச்சர் அப்படின்னு நேரு வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போன அந்த நிகழ்வு அவ்வளோ எழுதிக்கிறாரு, அவரும் நிறைய பேர் சொல்லியிருக்காரு. இது ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் தெரியுமா, ஒரு முறை காமராஜருடைய அலுவலகம், அந்த அலுவலகத்தில் வந்து எப்பவுமே இந்த மெடிக்கல் சீட், அதாவது டாக்டருக்கு எழுதுவாங்க, என்ட்ரன்ஸ்ல எழுதி உள்ள போவாங்கல்ல, அதுக்கு அட்மிஷனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் ஒரு கோட்டா கொடுத்துருப்பாங்க. கோட்டானா சீஃப் மினிஸ்டர் பார்த்து ஒரு 10 பேரை வந்து சேர்த்துக்கலாம், சீஃப் மினிஸ்டர் சொன்னா ஒரு 10 பேரை சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு கோட்டா கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, எத்தனை அப்ளிகேஷன் இருக்கும், அத்தனை அப்ளிகேஷன் இருக்குதான் சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ்ல. எனக்கு சிபாரிசு பண்ணுங்க, என் பையனுக்கு சீட் கொடுங்க, என் பையனுக்கு சீட் கொடுங்க. இவரு செக்ரட்டரி வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறதே தெரியல, என்ன கிரைட்டீரியா இருக்குன்னே தெரியல, காமராஜர் போகிறாங்க. காலையில் பாப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு காமராஜர் நினைச்சிட்டாங்க. காலையில் வந்த உடனே ஒரு 10 பேப்பர் எடுத்துக்கிட்டு அட்மிஷன் போடுன்னு சொல்லிட்டாங்க. இவங்க கொண்டு போய் 10 பேப்பர் ஓகே சொல்லிட்டு கொடுத்தாரு, அட்மிஷன் முடிஞ்சது. ஆனா இவங்க மண்டபம் ஓடிக்கிட்டே இருக்கு. அத்தனை பேர் எப்படி இந்த 10 பேரை மட்டும் இவங்க செலக்ட் பண்ணாரு தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக செக்ரட்டரி வந்து கேட்கிறாரு, நீங்க அப்படின்னு அந்த அப்ளிகேஷன் நீங்க பாத்தியா, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எப்படி யாரை போய் பார்க்க முடியுமா, யாருமே சரி கொடுத்துருக்காங்க. அப்பதான் அவர் போய் பார்க்க சொன்ன, போய் பார்க்கும்போது அந்த பெற்றோர் இருக்கிறாங்கல்ல, பேரண்ட்ஸ் சிக்னேச்சர் இல்ல, அங்க யார் யாரெல்லாம் கை காட்டி வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் உள்ள போயிடும். அப்ப ஏழைகளுக்கு முன்னுரிமை தர வேண்டும், படிக்காதவங்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும். காமராஜர் அத்தனை பேரு, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சொந்தக்காரங்க, அவ்வளோ பணம் அடிச்சவங்க மத்தியில ஏழைகளினுடைய குடும்பத்தில் விலக்கெரிய வேண்டும், முன்னேற்றம் காண வேண்டும் சொல்லிட்டு அந்த 10 அப்ளிகேஷன் போட்டு இதுல என்ன தெரியுது, காமராஜர் ஏழைகளை நேசிச்சவர், எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர், ஏழைகளை நேசிச்சவர். இவங்க 2 பேரும் ஒரு தேசத்தை
பற்றுக்கு மிகப்பெரிய உதாரணம் தானே. இவர்கள் மாதிரி நம்முடைய தேசத்தில் ஏகப்பட்ட தேச தலைவர்கள் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம தேசத்தின் பிதா காந்தியடிகள், நம்மளுடைய கல்வி கண்திறந்த முதலமைச்சர் காமராஜர், இவர்களுடைய சிறப்பு பண்புகளாம் நீங்க சீர்தூக்கி பார்த்து உங்க வாழ்க்கையிலே நல்லதொரு நல்லதொரு மாணவர்களாக, நல்ல ஒரு என்எஸ்எஸ் வாழ்க்கையராக நீங்க வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பை நல்கிய இந்த திட்ட அலுவலருக்கு நன்றி சொல்லி இந்த நேரம் என்னுடைய உரையை கேட்ட உங்களுக்கு நன்றி பாராட்டி